அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க வாய்ஸ் ஆஃப் சத்யநாதன் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோவான சத்யநாதன் அப்படின்றத தான் காமிக்கிறாங்க. டெல்லியில் தகுந்த பாதுகாப்போட இவர் எல்லா மிலிட்டரி ஆஃபீஸர்ஸும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என் வாய் தான் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? நம்ப முடியலைனாலும் அதுதான் உண்மை. என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் உள்ள போகணும்னு சொல்லி கட் பண்ணி கேரளாவில் காமிக்கிறாங்க. எங்களோட இந்த ஊருக்கு ஒரு பயங்கர பெருமை இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னா எங்க ஊர்ல இருக்க இந்த வைத்தியர் தான் அப்படின்னு மாதிரி ஒரு வயசான வைத்தியரை காமிக்கிறாங்க. உலகத்துல எந்த நோயா இருந்தாலும் அதுக்கு இவர்கிட்ட மருந்து இருக்கு. இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த கதை இவருக்கு உண்டானது கிடையாது, நம்ம கதை தான் அப்படின்னு மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு காமிக்கிறாங்க. 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி ஒரு தபேலா வாசிக்கிறவர் ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டி ஒரு பார்ட்டி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கிற பிரசிடென்ட்டும் பாத்தீங்கன்னா இவருக்கு 60 வயசு ஆயிடுச்சு, ஆனா தபேலால இவருக்கு இன்னும் வயசே ஆகல. சின்ன புள்ள மாதிரி எந்நேரமும் வாசிக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்ம ஊர்ல இருக்கிறது பெருமைப்படணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்தி பேசிட்டு அங்க இருக்க சரக்கு எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி சத்யநாதனை காமிக்கிறாங்க. அவர் ஒய்ஃபோட நின்றுகிட்டே இருப்பாரு. நம்ம இந்த மாதிரிலாம் பேச மாட்டோம், எதுலையுமே புதுமையா இருந்தாதான் நமக்கு நல்லது அப்படின்னு மாதிரி அந்த தபேலா வாசிக்கிறவர் இருக்கா இல்லையா, அவரை கழுவி ஊத்துறாரு. பக்கத்துல இருக்க இவரோட மனைவி இப்படிலாம் போய் நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு தான் பயங்கரமா திட்டு விடும் சொல்ல அப்படியே மாத்துறாரு. இவ்வளவு கேவலப்படுத்தி பேசிட்டு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்து நல்ல மாதிரி பேசுறேன். அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆன மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு பேர் கிடைச்ச மாதிரி இருக்குல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து அந்த தபேலா வாசிக்கிறவரை பத்தி சத்யநாதன் பேசுமாறு மைக்க கொடுத்து அழைக்கிறாங்க. இவரு வேகமா போய் ப்ரிப்பேர் பண்றாரு. இவரோட மனைவி எப்படி புதுமையான விஷயத்த கண்டு ஷாக் ஆனாங்களோ அதே மாதிரி அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இவருக்கு ஆளுதான் வளர்ந்துருக்கு, ஆனா அறிவு சுத்தமா வளரல. தபேலா வாசிக்கிறேன் அப்படின்ற பேர்ல தட்டிக்கிட்டே இருப்பார் இல்லையா, அப்ப கேட்கறது தவளை சத்தம் மட்டும்தான் சொல்ல அங்க இருக்க எல்லாரோட முகமும் மாறி போயிடுது. தபேலா வாசிக்கிறவரும் என்னடா சத்யநாதா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்க இவர் பிளான் இந்த மாதிரி சொல்லிட்டு நல்லபடியா பேசணும் அப்படின்றது தான். ஆனா அங்க வேற ஒன்று நடக்குது. இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கார் போய் அங்க இருக்கிற டிரான்ஸ்பார்மர்ல மோதி மைக்கு மொத்தமா போச்சு, சுத்தமா பவர் இல்லை. இவர் அவரை பத்தி கழுவி ஊத்திக்கிட்டே இருக்கும்போது நின்று போச்சு. நல்லபடியா பேச வரும்போது மைக்கு ஒர்க் ஆகல. இதனால அங்க இருக்கிற எல்லாருமே அவரை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மனுஷன் செம்ம கடுப்பாயிட்டு என் வீட்டு பார்ட்டிக்கே வந்து என்னையே கேவலப்படுத்துறியாடா, உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு மாதிரி துரத்தி பிடிக்க ட்ரை பண்ண. ஆனா இவர் சிக்கிற மாதிரியே தெரியல. அங்க இருந்து வேகமா ஓடி போக கட் பண்ணி இவரோட வீட்டுல காமிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் தானே, நாளைக்கு மூஞ்சல் எப்படி முழிப்பீங்கன்னு கேட்க நான் சொல்ல வந்த விஷயமே வேறன்னு உனக்கு தெரியும், ஆனா அவருக்கு தெரியாது இல்லையா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நாளைக்கு போய் நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான் அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டேன்னு எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சது, வா தூங்கலான்னு கூப்பிட்டு போக கட் பண்ணி இதை கடுத்த நாள் 2 பேர் வீட்டுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா பெருசா ஒரு பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. சத்யநாதனுக்கு ஒன்னும் புரியல, என்னையாதுன்னு வெளியே வந்து பார்க்க இதுக்கப்புறமா உனக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை இருக்குமா, அதான் நம்ம 2 பேருக்கும் தொடர்பா இருக்க இந்த வழியா மொத்தமா மூடுறேன்னு சொல்ல இவர் செம்ம கடுப்பாயிட்டு. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போற வழி பாத்தீங்கன்னா இதுவா தான் இருக்கும், வேற வழியில ஆத்த தாண்டி தான் போகணும். அங்க நிறைய பாம்பெல்லாம் இருக்கும். என்னங்க நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, நேத்து நான் சொல்ல வந்த விஷயமே வேற, உங்களை தாழ்த்தி பேசி பட்டுன்னு புகழலாமே ட்ரை பண்ண மைக் ஆஃப் ஆகி போயிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்க என்னடா பண்ணுவ, ஒன்னும் பண்ண முடியாது, ஊர் முழுக்க எனக்கு கேவலப்படுத்திட்ட, இங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கியா, உனக்கு எனக்கும் சம்பந்தமா இருக்க இனிமேல் எதுவுமே எனக்கு தேவையில்ல, சுத்தி செவுத்த கட்ட போற அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க 2 வீட்டுல இருக்க மனைவி பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு மாதிரி புடிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த சைடு சத்யநாதனும் இத பத்தி பிரசிடென்ட் கிட்ட சொல்லாமான்னு யோசிக்க பிரசிடென்ட் இவரை விட தபேலா வாசிக்கிறவருக்கு தான் நெருக்கம், ஒன்னும் வேலைக்காகுது, சரி வேற ஒரு கட்சிக்காரனை பார்த்து பேசிக்கிறேன்றதுக்காக அந்த ஆத்துல நடந்து வந்துகிட்டே இருக்க கட் பண்ணா தபேலாக்காரரு வழி அடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசணுன்றதுக்காக எதிர்கட்சி தலைவர் அந்த ஏரியால இருப்பார். அவர்கிட்ட போய் நம்ம பிரசிடென்ட் கிட்ட போலாம், ஆனா அவரு ஃபுல்லா பொய்யே சொல்லிக்கிட்டு இருப்பார். சார் நீங்க தான் சரியான ஆளு, அந்த ஆளுல வேஸ்ட், உங்ககிட்ட வந்து அதனால காரியம் நடக்கும்னு பேசிக்கிட்டே இருக்க உள்ள இருந்து பிரசிடென்ட் வர்றாரு. என்னையா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களான்னு கேட்க அங்க இருக்கிற சத்யநாதன் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறார். எதிர்கட்சி தலைவரும் இல்லங்க அவன் எதுக்கு வந்தான்னு தெரியல, என்ன நான் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் கோவமா அங்க இருந்து கிளம்புறாரு. கட் பண்ண ஒளிஞ்சின்னு இருந்த அந்த மனுஷன் ஓடி வந்து என்னங்க உள்ளதா இருக்காருன்னு சொல்ல மாட்டீங்களா, அவரை பார்த்து நான் பயப்படலாம் ஆனா நீங்க பயப்பட மாட்டீங்களே, நீங்க
இங்கதான் இந்த ஏரியாலே வயலன்ஸ் எல்லாம் ஈடுபடுற டான் ஆச்சுன்னு சொல்ல இவர் கடுப்பாயிட்டு சோ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எதையாவது ஒண்ணு பேசி பெரிய பெரிய கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இவரோட கேரக்டரை காமிக்கிறாங்க. கட் பண்ணா அந்த தபேலாக்காரர் இருக்கா இல்லையா, என்ன போய் அவன் அப்படி சொல்லிட்டானே அவனை விடக்கூடாது அப்படின்னு மாதிரி மறுபடியும் சண்டைக்கு போக குறுக்குல கைத்து எல்லாத்தையும் கட்டி செவுத்த கட்டணும் அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா. அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. உன்னால வழியே போச்சு, இதுக்கப்புறம் அந்த பாம்புகள் நிறைஞ்ச ஆத்த சுத்திட்டு தான் நாங்க போகணும் அப்படின்னு மாதிரி சத்தியாவும் இன்னொரு சைடு தபேலாக்காரர் எந்த வழியானா போ, ஆனா என் இடத்துல கால் வச்சானா அவனை வெட்டிட்டு வேண்டான்னு சண்டை முத்தி போக அந்த தபேலாக்காரர் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா ஒரு வெட்டி சாய்க்கலான்னு குடுகுடுன்னு ஓடி வர கைத்த தடுக்கி விழுந்து நம்ம சத்யநாதனோட திண்ணையில முட்டி பயங்கரமான அடி பொத்துன்னு விழுந்து போறாரு. இவர் சும்மா இருப்பாரா? இதை பார்த்ததும் ஓடி போய் கதவு சாத்திக்கிறாரு. நான் ஒண்ணும் பண்ணலடி, அந்த ஆளா வந்துட்டான், நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை மேல பிரச்சனை வருது, நம்ம வேணா ஒரு ஹனிமூன் போயிட்டு வரலாமா அப்படின்னு மாதிரி ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு கிளம்புறாங்க. வெளியூருக்கு போய் அங்க இருக்க எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு பொறுமையா ரிட்டர்ன் வராங்க. இவங்க வந்த நேரம் பார்த்து அடிபட்டு கிடந்தார் இல்லையா தபேலாக்காரர், அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வராரு. உடம்பு முழுக்க பேண்டேஜ். ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா வன்மம் கொஞ்சம் கூட குறைஞ்சதா இல்ல. உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு மாதிரி சத்யாவை பார்த்து முறைச்சுக்கிட்டே தான் இருக்காரு. கட் பண்ணி இங்க சத்யா கடைக்கு போகலான்னு போக பிரசிடென்ட் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டே இருக்காரு. இவருக்கும் நமக்கு ஏற்கனவே பிரச்சனை, இப்ப இவர் கண்ணில் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பேனர் பின்னாடி போகலையே பிரசிடென்ட் எல்லா விஷயங்களையும் பேசிட்டு வீட்டுக்கு போகலான்னு ட்ரை பண்ண அவருக்கு அடிக்கப்பட்ட பேனரை பாக்குறாரு. யாரோ கோலம் போட்டு கிறுக்கி வச்சிருக்காங்க. எவன்டா இந்த வேலையை பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி எவன்டா இருக்கான்னு அங்க இருக்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்க பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்க சத்யாவும் நம்மளதான் சொல்றாரு போல, நான் தான் இதுல இருக்கேன்னு சொல்லி திரும்புறாரு. நீதான் நாடாது என் பேனர் எதுக்குடா இந்த மாதிரி பண்ணன்னு கேட்க இவர் திரும்பி பாக்குறாரு. ஐயோ இந்த பேனரா, நான் இந்த பேனருக்கு பின்னாடி இருக்குன்னு தான் சொன்னேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கன்னு ஓட ஆரம்பிக்க பின்னாடி அந்த பிரசிடென்ட்டும் துரத்த ஆரம்பிக்கிறார். நான் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல பிரசிடென்ட்டுக்கு தெரியாம எஸ்கேப் ஆயிட்டார். ஆனா பிரசிடென்ட் இவர் மேல செம்ம கடுப்புல இருக்காரு இல்லையா. ஒரு வேலையை பாக்குறாரு. ஆத்து வழியா தான் இப்போ ஹீரோ வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்குமே, அந்த ஆத்த சுத்தி வேலையை கட்டுறாரு. நம்ம சத்யநாதன் மேல இருக்க கடுப்புல ஆனா அப்படியே கட் பண்ணி தப்பிச்சு ஓடி வந்து சத்யநாதனும் போக்கிட்டே இருக்கும்போது இவரோட ஸ்கூல் நண்பர் பாத்தீங்கன்னா அவர் பிடிக்கிறாரு. என்னடா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நான் இங்க தான்டா ஒரு பார் திறந்துருக்கேன், கண்டிப்பா நீ உள்ள வரணும்னு சொல்லி கூப்பிட்டு போக சரக்கு அடிக்கவே மாட்டேன்னு இருக்காரு. இவரோட நண்பர் கம்பல் பண்ணி சரக்கு எல்லாத்தையும் ஊத்தி விட இவரோட மனசுக்குள்ள பிரசிடென்ட பத்தி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. பக்கத்துல இருக்கிற நபரும் என்னடா ஆச்சுன்னு கேட்க எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. பிரசிடென்ட் வரலையும் சண்டையா, அவங்களுக்கு பயந்துட்டு இங்க வந்திருக்கியாடா, காலேஜ் படிக்கும் போது எவ்வளவு பிரச்சனை எல்லாம் ஈடுபட்ட, அப்ப இருந்த தைரியம் இப்போ உனக்கு எங்கடா போச்சுன்னு கேட்க இவருக்கு பயங்கரமா ஏறிடுது. ஆமா இல்ல, நான் எவ்வளவு பெரிய தைரியசாலி இல்ல, அவனுங்களை என்ன பண்றேன் பாருடா அப்படின்னு மாதிரி நடந்து வந்துகிட்டே பயங்கரமா திட்டுறாரு அந்த தபேலாக்காரரே பிரசிடென்ட். அது வந்து வீட்டுக்கு போற வழியை பாக்குறாரு. அங்க கட்டை எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்காங்க. டேய் இங்க கட்டினா நான் எப்படி உள்ள போறது, ஒழுங்கு மாதிரிதான் இதை எடுங்கடான்னு மிரட்ட யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி தெரியல. ஒரு குச்சி எடுத்து பட்டார் பட்டார் அந்த இடத்த ஃபுல்லா அடிச்சு உடச்சிட்டு பிரசிடென்டா இருந்தா பெரிய ஆளா அவன் தலைய வெட்டி வீசிரோண்டான்ட்டு தண்ணில நடந்து வீட்டுக்கு போக இவர் பேசிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் ஒரு நபர் நோட் பண்றாரு. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி 2 போலீஸ் வந்து உங்களை ஐயா கூட்டு வர சொன்னாரு, உடனே கிளம்பி வரணும்னு சொல்ல இவரு வேகமா என்ன நடந்ததோ யார் என்ன பிரச்சனை பண்ணாங்களோன்னு உள்ள போக அங்க வேற ஒரு சம்பவம். நேற்று இவரு பிரசிடென்ட பத்தி கேவலமாவும் அவரோட தலைய வெட்டி வீசிடுவேன் அப்படின்னு மாதிரி பேசியிருந்திருப்பார் இல்லையா. அப்ப ஒரு நபர் பார்த்திருப்பாரு, அதோட எஃபெக்ட் தான் இது. பிரசிடென்ட பத்தி எதுக்காக நான் தப்பா பேசணும்னு கேட்க இவர் முரண்பாடான பதில்கள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவன் ஓவரா பண்ணிட்டான், அதனாலதான் பேசிட்டேன் அப்படின்னு மலாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேமரா மூலமா பாத்தீங்கன்னா வேற ஒரு நபர்கள் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இவர் ஒரு த்ரெட்டா இருக்காரு, இவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இவரை தூக்கிக்கிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. கட் பண்ணா ஒரு யூடியூபர் கேரளாக்கு பிரசிடென்ட் வர போறாரு. அதுவும் எதுக்காக தெரியுமா, அந்த வைத்தியரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். பிரசிடென்ட்டோட மனைவிக்கு ரொம்ப முடியலையா, அதுக்காக பிரசிடென்ட் கேரளாக்கு வர போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த சம்பவத்துல நம்ம பிரசிடென்ட்டையே கொலை பண்ற அப்படின்ற பேர்ல ஒருத்தர் மிரட்டி இருக்காரு. அதுவும் கேரளாவை சேர்ந்த நபர் தான் சொல்ல நமக்கு புரிஞ்சு போயிடுச்சு போலீஸ் எதுக்காக இவரை கூட்டு போனாங்க அப்படின்றது. கட் பண்ணா நம்பியார் அப்படின்ற ஒரு ஆபீசர் தலைமையில பாத்தீங்கன்னா ஹீரோவை உட்கார வைக்கிறாங்க. எதுக்காக பிரசிடென்ட்ட கொல்லுன்னு சொன்ன, எத்தனை நாளா இந்த பிளான போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஐயா நான் பிரசிடென்ட்னு சொன்னது எங்க ஊரு பிரசிடென்ட், அது ஒரு கோவத்துல பேசிட்டேன், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் இல்லையான்னு சொல்ல. ஆனா இவங்க நிறைய ஆதாரத்தோட அங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல அடி வாங்க போறியா நம்பியார் கேட்க, சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு நம்ம நாட்டோட பிரசிடென்ட் கூட யாருன்னு தெரியாது சார்னு கேட்க இவர் அதாவது நம்ம ஹீரோ சின்ன வயசுல எக்ஸாம்ல எழுதிருப்பா இல்லையா அந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாரு. பிரசிடென்ட்டோட பேரே தெரியலன்னு சொன்ன, ஆனா இங்க ஹிஸ்டரியில எல்லாத்தையும் கரெக்டா எழுதி 90% மேல மார்க் வாங்கியிருக்க, இதற்கான காரணத்தை சொல்ல முடியுமான்னு கேட்க இவர் திருன்னு முழிக்கிறாரு. கட் பண்ணி இவர் பார்த்து எழுதிதான் எவ்வளவு மார்க் வாங்கினாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. பிரசன்ட்டுக்கே வருது. அப்ப பார்த்தா எழுதுனு கேட்க இவரும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு
சிரிச்சுக்கிட்டே சார் உண்மையா நான் பார்த்துதான் சார் எழுதுனேன்னு கேட்க இவங்க கலெக்ட் பண்ண இன்னொரு ஆதாரத்தை காமிக்கிறாங்க. தபேலாக்காரர் இருக்கா இல்லையா, அவர்தான் சார். அவன் மோசமானவன். அவன் நினைச்சா நம்ம நாட்டு பிரசிடென்ட் என்ன பக்கத்து நாட்டு பிரசிடென்ட கூட சொல்லுவான்னு பயங்கரமா கொளுத்தி போட்டிருப்பாரு. இங்க இருக்க எல்லாரும் இவன் ஒரு த்ரெட் தான், பிரசிடென்ட் வந்துட்டு போற வரலையும் இவனை அந்த த்ரெட் லிஸ்ட்ல நம்ம சேர்க்கணும், ஆனா அது வரைக்கும் இவன் ஜெயில இருக்கணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி சத்யநாதனை கேரளா ஜெயில தூக்கி போட்டுறாங்க. அண்ட் உள்ள போக நிறைய ரவுடி பசங்களா இருப்பாங்க. பார்த்த உடனே அவருக்கு செம்ம பயம். நம்ம வாய் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாத்தியா, என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே உள்ள போக அங்க பாத்தீங்கன்னா அவருக்கு பாலன் அப்படின்றவர் கூட ரூம் ஷேர் பண்ணுன்ற மாதிரி இருக்கும். அந்த நபர் 50 பேரை கொலை பண்ணிருக்காரு. ஏன் அவரோட மனைவியை சேர்த்தும் கொலை பண்ணிருக்காரு. அவரோட செல்லுக்கு நீ போறியா, நீ தீந்தடா மகனே அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற கைதிகள் எல்லாமே பயமுறுத்தி அனுப்ப இவர் உள்ள போறாரு. அவர் நல்லா முறப்பா இருக்கிறத பார்த்து பம்பிக்கிட்டே உட்கார்றாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்கார்ந்துகிட்டே இருக்க அந்த பாலன் பாத்தீங்கன்னா நான் தூங்குறப்பெல்லாம் யாரையும் கொல்ல மாட்டேன்பா, நீ படுத்து தூங்குன்னு சொல்ல. ஆனாலும் இவருக்கு தூக்கமே வரல. அவரை பார்த்துக்கிட்டே அன்னைக்கு நைட்டு எப்படியோ ஓடி போயிடுது. கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் சாப்பாடு போடுவாங்க இல்லையா, லைன்ல சாப்பாடு வாங்கலான்னு போக இவருக்கு சீனியரா இருக்க ரவுடிங்க எல்லாமே பின்னாடி போடா இப்பதானே வந்த கடைசியா வாங்கி கூடன்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு பாலன் வந்ததும் லைன்ல நிக்காம ஸ்ட்ரைட்டா போய் சாப்பாடு வாங்குறாரு. என்னங்க அவர் மட்டும் லைன்ல நிக்கல, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க, இவர் சவுண்ட் விட அந்த பாலன் பாத்தீங்கன்னா இவர் கூப்பிட்டுறாரு. ஐயோ மாட்டிக்கிட்டோமோ, நம்ம வாய் சும்மாவே இருக்காது போலன்னு கிட்ட போக பாலன் பாத்தீங்கன்னா இவருக்கு சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. இதனால பாலன் மேல பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிக்குது. பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு பரவாயில்ல சார், நீங்க ரொம்ப கெட்டவர் நினைச்சேன், ஆனா உங்களுக்கு நல்லா இருக்கு சார். 50 பேரை கொல்றதுன்னா சாதாரணமா, ஒருத்தனை கொல்றதுக்கே இவ்வளவு பிரச்சனை போடுறாங்க, நீங்க 50 பேரை போட்டிருக்கீங்க, அப்ப எவ்வளவு தைரியமான ஆளு சார் நீங்கன்னு சொல்ல செம்ம கடுப்பாயிட்ட. சாப்பாட்டை தூக்கி அடிச்சுட்டு முதல்ல இங்க இருந்து போடா அப்படின்னு மாதிரி மிரட்டி அனுப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இருந்த சாப்பாடையும் கொட்டிட்டோமே அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பாலன் கூட இருக்க முடியாம இருக்கிற ஜெயிலர் கிட்ட போய் ஐயா வேற ரூம் மாத்தி விடுங்கன்னு சொல்ல விருப்பப்பட்ட ரூம் கொடுக்கறதுக்கு ஏன்னா ஹோட்டல்ல வச்சிருக்கோம் அதெல்லாம் பார்க்கலாம் போ அப்படின்னு மாதிரி அனுப்பி விட்டுட்டு இவரோட செல்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ரவுடி பசங்களை சேர்த்து அனுப்புறாங்க. நம்ம ஹீரோக்கும் இது நம்ம பாதுகாப்புக்காக தான் அனுப்பியிருக்காங்க, பரவாயில்லையே அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா அவங்க உள்ள வந்ததுக்கான காரணமே வேற. பாலனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இங்க என்னடா நடக்குது அப்படின்னு மாதிரி இவரும் தட்டி கேட்கலான்னு போக இவரை ஒரு பக்கம் பிடிச்சி வச்சிடுறாங்க. போட்டு சம்மடி அடிக்க கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் பாலனை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாரும் விசாரிக்கிறாங்க. உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்க இல்ல நான் வழிக்கு விழுந்துட்டேன் வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு மாதிரி இந்த விஷயத்த மறைக்கிறார். அண்ட் வெளியில இருக்கிற ரவுடிங்க எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ தான் அடிச்சு போட்டுட்டாரு அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா உள்ள பூந்து அடிச்ச ரவுடிங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹீரோவை யார்கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணா கொண்டுடுவேன் அப்படின்னு மாதிரி மாட்டி இருப்பாங்க. இது தெரியாது மத்த ரவுடிங்க எல்லாமே பார்க்க எலி மாதிரி இருந்துகிட்டு புலி வேலையை காட்டுறியப்பா அப்படின்னு மாதிரி பெருமையா பேச இவருக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆனா அதே சமயத்துல பாலனையும் பாக்குறாரு. அடிப்பட்ட காயங்களோட போய்கிட்டே இருக்காரு. கட் பண்ணி பிரசிடென்ட் ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்லி இவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இனிமேலாச்சும் வாய் அடக்கணும், வாயால தான் நம்ம நாசமா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி இவரும் இவரோட மனைவியை தண்ணீர் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கிணறு பாதி பாத்தீங்கன்னா அந்த தபேலாக்காரருக்கு சொந்தமா இருக்கும். என் கிணத்துல தண்ணி எடுக்க கூடாது, போய் வேற எங்கன்னா எடுத்துக்கோங்கடான்னு சொல்ல 2 பேருக்கும் தள்ளு முள்ளு ஏற்பட ஆரம்பிக்குது. தபேலாக்காரர் சும்மா இல்லாம பொருள் எடுத்து அவர் அடிக்கலான்னு போக கிணத்துக்குள்ள விழுந்து ஏற்கனவே இருந்த மண்டையில இன்னும் கொஞ்சம் பிளாஸ்டர் எல்லாத்தையும் போட்டுக்கிறாரு. ரொம்ப முடியாம நடந்து போக அப்பயும் பழி வாங்குற எண்ணம் போகல, முறைச்சுக்கிட்டே போறாரு. கட் பண்ணி இங்க நம்ம இந்த ஊர்ல இருக்க வேணாம், நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் வித்துட்டு நம்ம பாம்பேக்கு போய் செட்டில் ஆயிடலாம், அதுக்காக தான் இப்ப போறேன்னு கட் பண்ணி பாம்பேக்கு கிளம்புறாரு. அங்க போய் ஒரு கடை எடுத்து பொழைச்சிக்கணும் அப்படின்னு நோக்கத்துல கடையை செக் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கும்போது கேரளால இருந்து போலீஸ் போன் அடிக்கிறாங்க. எங்கடா இருக்கன்னு கேட்க இவர் மும்பைல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கன்னு சொல்றாரு. உனக்கு யார கேட்டாங்க போ சொன்னா பிரசிடென்ட் இப்ப மும்பைக்கு தான் வந்திருக்காருன்னு சொல்ல தூக்கி வாரி போட்டுருக்கு. தெரிஞ்சு போச்சு அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றது. பிரசிடென்ட்டோட பாதுகாப்பு கருதி மும்பை போலீஸ் பாத்தீங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ணி மும்பை ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. அங்க இருக்கிற எல்லா கைதிகளும் இவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. யார் யாய்வன் அப்படின்னு மாதிரியும் சண்டை போடுற லெவலுக்கு போக அப்பதான் சாஹில் அப்படின்ன மாதிரி ஒருத்தர் களத்துல இறங்குறாரு. இவனுக்கு மட்டும் யூனிஃபார்ம் இல்லையா, இவன் ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷல் ஆடா அப்படின்ன மாதிரி கேட்க அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே இவன் பிரசிடென்ட்ட கொலை பண்ணணும் திட்டம் போட்டான்னு சொல்ல எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அண்ட் சாஹிலும் சும்மா இருப்பாரா, இவன் ஒரு சிங்கம் மாதிரிடா அப்படின்ன மாதிரி இதுக்கு அடுத்தடுத்து இவர் கூட போய் பேச ஆரம்பிக்க நம்மால பத்தி நமக்கு தான் தெரியும் இல்லையா. ஆனா பக்கத்துல இருக்க சாஹில் ஒரு ரெவல்யூஷன்
ரெவல்யூஷனை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசி அவர் படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா பிரசிடென்ட் அங்க இருந்து போயிட்டாரு அப்படின்றதுக்காக நம்ம ஆள ரிலீஸ் பண்றாங்க. வெளியே வந்ததும் இவரு கூட பாத்தீங்கன்னா அந்த சாகிலும் வெளியே வந்திருப்பாரு. நீ வீட்டுக்கு போலாம்ப்பா, அதுக்கு முன்னாடி என்னோட இடத்துக்கு வந்துட்டு தான் போகணும்னு கம்பல் பண்ணி கூட்டு போக அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்லம் ஏரியாவா இருக்கும். உள்ள போக போக இந்த சாகிலோட கோட்டை தான் இங்க இருக்கு அப்படின்றத உணர்றாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா கன்னு முத கொண்டு பாமர்லயும் எல்லாத்தையும் செய்வாங்க. அண்ட் டேங்கோ அப்படின்ற ஒரு குள்ளமா இருக்க நபரையும் காமிக்கிறாங்க. இவனை நம்ம டீம்ல சேர்த்துக்கலாமா இவருக்கு ஒரு டவுட். ஆனா சாகில் அவன் சிங்கம்டா, அவன் இருக்கிறது நமக்கு தான் நல்லது, பிரசிடென்ட்டே கொலை பண்ண பிளான் போட்டிருக்காண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ஒரு டெரரிஸ்ட் கும்பலா இருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்கிறாரு. அது கூடவே பாத்தீங்கன்னா சில போட்டோஸையும் காமிக்கிறாரு. நம்மளோட கேங்குக்கு இவனுக்கு தான் முதல் எதிரியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த போட்டோல பாத்தீங்கன்னா நம்பியார் இருப்பாரு. நம்பியாரை பார்த்ததும் நான் இவனை பார்த்திருக்கேன், ஏன்னா முதல்ல ஜெயிலுக்கு அனுப்பதும் இவன் தான் சொல்ல இவன் தான் நம்மளோட முதல் எதிரி, இவனை கொல்றதுக்காக தான் நான் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கேன், நீ எங்கேயாவது பார்த்தேன்னு உடனே எனக்கு போன் பண்ணு, இந்த போனை வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பர்டிகுலர் போனை கொடுத்து நம்மளோட இந்த ரெவல்யூஷன் கூட நமக்குள்ளே இருக்கட்டும்னு சொல்லி அனுப்பி வைக்க இவர் தப்பிச்சா போதுன்றான் முதல் வேலையா கேரளா போக கேரளா போலீஸ் தொக்கா தூக்கின்னு போயிடுறாங்க. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் எங்கப்பா போனேன்னு கேட்க இவர் அந்த ரெவல்யூஷன் கும்பலை பத்தி சொன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்றதுக்காக இல்ல சார் நான் ஒரு வீடு பார்க்கலான்னு போனேன், கேரளாவை காலி பண்ணிட்டு மும்பை போய் வாழலான் இருக்கேன் சார், அதுக்காக தான் அங்க போனேன் அப்படின்ற மாதிரி பேசி சமாளிச்சுட்டு வீட்டுக்கு போக அந்த சமயம் பார்த்து இவரோட மனைவிக்கு அவங்களோட அப்பா அம்மா போன் அடிக்கிறாங்க. அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான், நிறைய பிரச்சனைகள் தாமா வருது, நீ எல்லாத்தையும் மறந்து இங்க வந்துருமான்னு கேட்க அவங்க ஒரே வார்த்தையா இதுக்கப்புறம் அவர் எந்த பிரச்சனையிலும் ஈடுபட மாட்டாருன்னு சொல்ல அவங்க அப்பா அம்மா ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க. அவனுக்கு பிரச்சனை வந்துருச்சுமா, பிரசிடென்ட் மறுபடியும் கேரளாக்கு வராரான்னு சொல்ல இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. தெரிஞ்சு போச்சு, புடிச்சுன்னு போக வந்துருவாங்க அப்படின்றதுனால இவரே முந்திக்கிறாரு. பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு ரெடியா வந்து நிற்கிறாரு. வணக்கம் சார், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி வண்டிக்குள்ள ஏறி கேரளா ஜெயிலுக்கு போக ஏற்கனவே இங்க வந்தார் இல்லையா, இந்த வாட்டி போகும்போது என்னப்பா அதுக்குள்ள வந்துட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டே இருக்காங்க. பாலன் அங்க வந்ததும் எல்லாம் கலைஞ்சு போயிட்டுறாங்க. பாலன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு தனியா ஒரு விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு அவரை போட்டு நிறைய பேர் அடிச்சா அவர் எதுவுமே சொல்லாம வந்திருப்பார் இல்லையா, காரணம் என்ன அப்படின்னா ஹீரோ தான் அங்க இருந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பிரச்சனை வரக்கூடாதுதான் அப்படி பண்ணு அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணிட்டு எனக்காக நீ ஒரு உதவி பண்ண முடியுமா, என்னோட பொண்ணு பக்கத்து ஊர்ல இருக்கா, அவளை போய் பார்த்து அவளுக்காக நான் கொஞ்சம் பணம் டெபாசிட் பண்ணிருக்கேன், அதை எடுத்து கொடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்க இவர் முதல்ல முடியாது, எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போக மறுபடியும் பாலன் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. அது மூலமா பாலனோட லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. இவரோட குழந்தைய வீட்டுல விட்டுட்டு இவர் மனைவி கூட பாத்தீங்கன்னா வெளியே போறாரு. அண்ட் ரிட்டர்ன் பஸ்ல வந்துகிட்டே இருக்கும்போது தன்னோட பொண்ணுக்கு ஒரு அழகான பொம்மை வாங்கியிருப்பாங்க. அந்த பொம்மையை பார்த்த பக்கத்துல இருக்க பையன் எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருப்பான். இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம குழந்தை கேக்குதே நான் அவங்கிட்ட கொடுக்க அவன் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது பஸ் வெளியில தூக்கி போட்டுட்டான். உடனே இங்க இருக்கிற பாலன் பஸ்ஸை நிறுத்திட்டு அப்ப அந்த பொம்மையை எடுத்துட்டு வரேன் வேகமா கீழே இறங்கி ஒழிப்பேன். அந்த பொம்மையை எடுக்க பின்னாடி இருக்க பஸ் பாத்தீங்கன்னா வெடிச்சு சதறுது. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க, இவரோட மனைவி உட்பட. இவர் இறங்கி ஓடினார் இல்லையா, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே பார்த்து கண்டிப்பா இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் மேல நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு இவரை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. நான் வெளியே வருவேனா வரமாட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் மனைவியும் அந்த அப்பாவி மக்களையும் நானே கொல்லுவேனாடா, என் பொண்ணை கூட பார்க்க முடியாத சூழல் இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணேன். சத்யநாதன் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு கட் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை பாக்குறாரு. இவங்க அப்பா இவங்களுக்காக பணம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம், அது உங்களுக்கு உதவியா இருக்குன்னு கொடுத்துட்டு வர சொன்னாருன்னு சொல்ல, ஆனா இவங்க வாங்க தயாரா இல்ல, எங்களால இந்த குழந்தைய பாத்துக்க முடியல, நாங்களே ஆர்ஃபனேஜ்ல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்ப கட் பண்ணி இந்த பாலனுக்கு பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல தீர்ப்பு வந்துருது. ஆனா அந்த சமயம் பார்த்து டிவி நியூஸ் எல்லாமே இந்த பாலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பஸ் பிளாஸ்டால தான் இவ்வளவு பிரச்சனை இல்லையா, அந்த பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பிங்ஸ் தான் அப்படின்ற மாதிரி டிவில போட்டுக்கிட்டே இருக்கு. அங்க நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அந்த டேங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி பையன் இருந்தான் இல்லையா, அவன் அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருப்பான். பஸ்ல ஏறுற மாதிரி இருந்திருக்கும், இவனும் சேர்த்து இறந்துட்டா அப்படின்னு மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இல்ல நான் இவனை எங்கேயோ பாத்திருக்கேன், அந்த ரெவல்யூஷன் கேங்ல இருக்கவன் தான் இவன் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாரு. கட் பண்ணா பாலன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு இருப்பார். பர்மிஷன் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம சத்யநாதன் பொண்ணை
பொண்ணை கூட்டு போய் காமிக்க பயங்கரமா அழுகுறாரு. தன்னோட பொண்ணை கைகளை பிடிச்சுக்கிட்டு, அம்மா நம்ம கூட இல்ல, நீ கஷ்டப்பட வேணாம், என்னைக்குமே அம்மா உன் மனசுல எதாமா இருப்பா, ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டாங்க அப்படின்னா அங்க என்ன நடந்தாலும் கடவுள் கிட்ட ஷேர் பண்ணுமா, அது மூலமா அப்பா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுது பேச எதிரில் இருக்க சத்யநாதனை கண் கலங்கிட்டு, இந்த மனுஷனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல தப்பு பண்ணாம உள்ள இருக்காரு. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றதுக்காக பிரசிடென்ட்டுக்கே மெயில் போட்டு அந்த யூடியூபர் இருக்கார் இல்லையா, அவர் உதவியோட ஒரு மெயில் 2 மெயில் இல்ல 10-15 மெயில் அனுப்புறாரு. இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரியாவது இவரை புடிச்சிட்டு போய் கேக்குறாங்க. அண்ட் இவரு பிரசிடென்ட்டை பாக்குறதுக்காக தான் போட்டேன்னு சொல்ல பயங்கரமா வார்னிங் எல்லாத்தையும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறாங்க. வீட்டுக்கு வந்தா இவரோட மாமனார் மாமியார் அண்ட் இவரோட மனைவி எல்லா பிரச்சனை, நீங்க எதுக்காக மத்த பிரச்சனை எல்லாத்தையும் தலையிடுறீங்க, யார் எப்படி போனா நமக்கு என்னன்னு கேட்க, இத்தனை நாள் வரையும் என் வாயை வச்சு நான் தான் நிறைய இன்னல்களை அனுபவிச்சுட்டேன், இதுக்கப்புறம் ஒருத்தரோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், இதுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட் வந்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன்னு சொல்ல இவரோட மனைவி நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பொட்டி படைக்க தூக்கிட்டு கிளம்புறாங்க. கட் பண்ணா இவர் மறுபடியும் பிரசிடென்ட்டுக்கு மேல் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயம் நம்பியார் வரைக்கும் போக பிடிச்சி என்னன்னு விசாரிக்கிறாங்க. ஆனா அது மூலமா அந்த சாயில் மோத கொண்டு அந்த டேங்கோ இருக்கா இல்லையா, அவன் வரைக்கும் எல்லா லிங்கையும் ஷேர் பண்றாரு. அன்னைக்கு நான் சொல்லாத காரணம் நான் அவ்வளவு பயத்துல இருந்தேன் சார், ஆனா இப்போ அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரகசியமா கொடுத்தாங்க இல்லையா, அந்த போனையும் கொடுக்குறாரு. அண்ட் இது மூலமா அங்க இருக்கிற நம்பியாரு ஒரு பிளானை போட்டு ஹீரோவை போன் பண்ண சொல்லி கேரளால அந்த நம்பியாரை பார்த்தேன், நீ உடனே இங்க வா அப்படின்ற மாதிரி வர சொல்ல இந்த விஷயம் அந்த சாகிலுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பக்கத்துல இருக்க டேங்கவும் இத்தனை நாள் கழிச்சு அவன் போன் பண்றான், என்னமோ பிசிறு தட்டுதுன்னு கேட்க, டேய் அவன் சிங்கோண்டா, யாரைய பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு தூக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் அவனும் இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப வந்திருக்கான் அப்படின்னா அது உண்மையான நியூஸா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரோட ஆளுங்களை அனுப்பி வைக்க இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த நம்பியார் கூட சேர்ந்து பெரிய ஒரு பிளானை போட்டிருக்கா இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒவ்வொருத்தரையா பிடிச்சி கடைசியா டேங்கோர்லயும் பிடிச்சிட்டார். உண்மையை சொல்லுடா, உங்க பிளான் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இவன் வாயை திறக்கிற மாதிரியே இல்லை. அந்த சமயம்னு பார்த்து இந்த கேங்கோட தலைவன் பாத்தீங்கன்னா போன் அடிக்கிறான், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்பியாரும் அவரோட டீமும் சத்யநாதனை முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சத்யநாதனும் நீ எங்க தலைவா இருக்க, நம்ம ரெவல்யூஷன் கூட்டம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி பேச்சை போட்டுக்கிட்டே உள்ள அந்த தலைவரை போய் பார்க்க அவன் பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டிருப்பான். நம்பியாரு இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியும், ஒழுங்கு மருதியா முன்னாடி வாப்பான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு உடம்பு முழுக்க பாம் கட்டியிருப்போம். நாங்க சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையும் பாம் இருக்கும், அதை எல்லாத்தையும் காமிக்கிறான். ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன் மொத்தமும் வெடிஞ்சு போகும். அண்ட் பின்னாடி ஒரு ஷிப் இருக்கு இல்லையா, அதுல நிறைய கனிமூலங்கள்லாம் இருக்கு, அதுவும் காலியாகும். பரவாயில்லையாப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இந்த சைடு இருக்க நம்ம ஹீரோவும் இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட நிறைய பேச்சு கொடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி நம்பியாரும் அந்த டெரரிஸ்ட் அந்த இடத்துல சுட்டு பிடிக்கிறாரு. ஆனா அவர் இறந்து போனதை பார்த்தது ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுகுறாரு. இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல அங்க இருக்கிற நம்பியா, உன் வாயால தாண்டா அவனுக்கு பிரச்சனை, முதல்ல வாய மூடுறன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி கேரளாக்கு மறுபடியும் அந்த பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா வராரு அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த வைத்தியரோட 100வது பிறந்த நாளுக்காக சும்மா இருப்பாங்களா, நம்ம ஹீரோவை தூக்கி உள்ள வைக்கிறாங்க. அது கூடவே ஹீரோக்கு உதவுன யூடியூபர் இருக்காரு அவரையும் தூக்கி வச்சிடுறாங்க. அண்ட் பிரசிடென்ட்டும் 100வது பிறந்த நாள் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு மாதிரி வைத்தியரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. டிவில இந்த விஷயத்த எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட மனைவிக்கு பயங்கரமா உடம்புக்கு முடியாம இருந்தது, அவங்க குணமானதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு மாதிரி வைத்தியரை பத்தி நிறைய விஷயங்கள் புகழ்ந்து பேசிட்டு இப்போ நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அந்த விஷயம் எனக்கே முதல்ல புதுசா தான் இருந்தது அப்படின்னு மாதிரி, என்ன கேரளாக்கு வரப்போ யாரோ கொலை பண்ண போறாங்க அப்படின்னு மாதிரி த்ரெட்டன் பண்ணாங்களாம். அந்த நபரோட பேர் கூட எனக்கு அப்ப ஞாபகம் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் என்னோட ஆபீஸ்க்கு ஒரு நாள் தவறாம தொடர்ந்து ஒரு 20 மெயில் கிட்ட வந்துகிட்டே இருந்தது அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது. ஆனா அந்த மெயில் அனுப்புனதும் என்ன த்ரெட்டன் பண்ணதும் ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சது. அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, உங்கள ஒருத்தரான சத்யநாதன் தான் சொல்ல ஜெயில கேட்டுக்கிட்டே இருக்க இவருக்கு ஒரு மாதிரி புல்ல அரிச்சு போகுது. அண்ட் மேலும் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா அவர் என்ன கொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொன்னாங்க. ஆனா அந்த மெயில்ல ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தான் தெரிஞ்சது. இதனால அந்த உயிரும் காப்பாற்றப்பட்டது. இந்த மாதிரி சத்யநாதன் நம்ம உலகத்துக்கு தேவை அப்படின்னு மாதிரி அவரை பத்தி பயங்கரமான வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசி முடிக்க இவருக்கு கிளாப்ஸ் பிச்சுக்கிட்டு வர ஆரம்பிக்குது. ஆனா அது கூடவே என்ன பார்க்கணும் அப்படின்னு மாதிரி அவர் ஆசைப்பட்டுட்டு இருந்தார் இல்லையா, ஆனா இப்போ எனக்கு அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல இவ்வளவு பெரிய மனுஷன் கிட்ட இருந்து எவ்வளவு பெரிய வார்த்தை
கண் கலங்கி போய் நிக்கிறார். அண்ட் இவரை கேவலமா பார்த்த எல்லாருமே கை தட்டி இவருக்கு என்கரேஜ் கொடுக்க அப்படியே கட் பண்ணி இவர் பிரசிடென்ட்ட போய் பாக்குறாரு. அதே சமயத்துல பாலனையும் பாத்தீங்கன்னா வெளியே விட்டுடுறாங்க. இவரோட வாய் மூலமா இவருக்கு பிரச்சனை தான் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ இவ்வளவு பெரிய நல்லது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷம் கட் பண்ண இவரால் அந்த ஊருக்கே பெருமை இல்லையா, இவரை பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருந்தாலும் இப்ப இவரை போற்றி பாடிதான் ஆகணும். இதனால கும்பல் கூடி அவரோட ஸ்பீச்சை கேட்கணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் சத்யநாதன் எனக்கு உண்மையை சொல்றதுல எந்த தயக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி இவரோட வழக்கமான ஸ்பீச்சை ஆரம்பிக்க கட் பண்ணி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.